இப்போ ரீசெண்டாக நடந்த தாவேக்கோட அந்த மகளிர் தினத்துக்கு பார்த்தீங்கன்னா திமுக அது மாதிரி அந்த போராட்டத்தில் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு இந்த கூத்தாடுறவங்க அதில் ஆடிட்டு இருந்தாங்க. இவங்க வந்துட்டு இந்த சிலம்பு ஆடுற பொண்ணுங்களையும் பரதநாட்டியம் ஆடுறவங்களையும் இல்லை இந்த நம்ம சமுதாயத்தில் ஒரு மேம்பட்ட தரத்துக்கு வந்தவங்களை பற்றி தான் அவங்க பேசினாங்க. இதுலேயே தெரியுது இல்லையா, கூத்தாடி மைண்ட் செட் வேற, அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு மைண்ட் செட் வேற. ஓகேங்களா, அதே வந்துட்டு இவங்க அரசியல் வந்து இப்போ கூத்தாடிக்கு மாறுறதுக்கு மாறின்னு இருக்காங்க. விஜய்லாம் ஒரு கூத்தாடி அவர் அரசியல் வந்து ஒண்ணு என்ன பண்ண போறாரு, என்ன தெரியும்னு கேக்குறாங்க. சோ அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புவீங்க? ஓகே சரி, 2019 தேர்தலில் முக ஸ்டாலின் அவர் பார்த்தா எதிர்கட்சியா இருந்தாரு. அப்ப பார்த்தா ஒரு பொட்டி ஒன்று தூக்கிட்டு வந்தாரு. எனக்கு இதுல மனுலாம் ஏதி போடுங்க, நான் 2021 ஆட்சி பிடிச்ச உடனே உங்களுக்கு வந்து பார்த்தா எல்லாமே நான் நிறைவேற்றிடுறேன் அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா நிறைவேற்றப்பட்டுதான். திமுகவில் பார்த்தா மன்னர் ஆட்சி பார்த்தா ஒழிக்க வேண்டும் நிறைய பேர் பார்த்தா சொல்லிட்டு இருக்காங்க. இது சாத்தியமா? ஆமாங்க, அந்த கூட்டம் பாத்தீங்கன்னா வெறும் ரசிகர்கள் கூட்டம் தான், அது வாக்காகாது அப்படின்றாங்க. வேலூர்ல பிரதர் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா மோரோவர் நம்ம பொலிட்டீஷியன் எல்லாருமே ஆக்டர்ஸ் தானே பிரதர். அப்பயும் அவங்களுக்கு யாருக்குமே கூட்டம் வர மாட்டேங்குது. நீங்க சொல்றீங்கல்ல, அவருக்கு மட்டும் கூட்டம் வந்து ரசிகர்ன்றீங்க. இப்போ உதயநிதி ஸ்டாலின் சாரும் நடிச்சிருக்காரு, ஓகேங்களா, சீமான் சாரும் நடிச்சிருக்காரு. பட் ஆனா ஏன் அவங்களுக்கு வரல, விஜய்க்கு வர மாதிரி? அவங்க இந்த மாதிரி ஒரு பெரிய நடிகரா இல்ல இவர். விஜய் பாத்தீங்கன்னா நடிகரால்ன்றதோட அவர்கிட்ட ஒரு நல்ல மனசு இருக்கு, புதுசா எதனா ஒண்ணு பண்ணுவாரு. அவர் பேசுறது எல்லாமே மக்கள் பிரச்சனை பேசிட்டு இருக்காரு, அதுதான் எல்லாமே. கண்டிப்பா பிரதர், பிராக்டிகலா என்ன பண்ணணுமோ அதை பண்றாங்க. இப்போ ரீசெண்டா அவர் வந்துட்டு அறிக்கை விட்டாங்க பத்தி இதெல்லாம் செய்வேன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் செய்வேன்னு சொன்னாங்க. ஆனா அது எதனால பண்ண முடியும்னு அவர் ஒரு சொல்யூஷனே சொல்லிட்டு போறாரு. இவ்வளவு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நிதி ஒதுக்குறாங்க, அந்த நிதியில நம்ம இவ்வளவு பட்ஜெட் நம்ம லாக் பண்ணா இவ்வளவு பண்ணலாம்னு அவர் சொல்றாரு. இந்த ஐடியாலஜி யாருமே இது வரைக்கும் சொன்னது கிடையாது. எங்களுக்குமே 11th இருந்து ஒரு இந்த அரசியலை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா தெரியும் இல்லையா, இது வரைக்கும் யாரும் சொன்னது கிடையாது. இந்த பணத்தை வச்சு இப்படி பண்ணலாம், இந்த பணத்தை வச்சு இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு யாரும் பண்ணல. ஆனா இவர் வந்துட்டு லாஸ்ட் போகும்போது அந்த சொல்யூஷன் சொல்லிட்டு போறாரு. அது வந்துட்டு இன்கேஸ் தாவேக்கா வரலனாலுமே அகைன் திமுகவோ இல்லை அதிமுகவோ இல்லை வேற எந்த மாற்று கட்சி வந்தாலுமே இந்த ஃபாலோ பண்ணாலே போதுமே. நாங்க தாவேக்காக மட்டும் சொல்ல, அவர் சொல்ற அந்த இது எடுத்துக்கலாம், நல்ல பாயிண்ட் தானே அது. ஓகே, இப்ப திமுக பார்த்தா மன்னர் ஆட்சி பார்த்தா ஒழிக்க வேண்டும் நிறைய பேர் பார்த்தா சொல்லிட்டு இருக்காங்க. இது சாத்தியமா? அப்படின்னா நம்ம வந்துட்டு புரியல, அடுத்து இன்ப நிதி வராரு. ஆமா இல்ல ப்ரோ, இது நம்ம அந்த கட்சியில இருக்கவங்களே ஃபர்ஸ்ட் கேட்கணும் ப்ரோ. அது நம்ம வெளியில இருந்து நம்ம கொஸ்டின் கேட்டுடலாம், ஏன் அவங்க வந்துட்டு வாரிசு அரசியல் பண்றாங்கன்ட்டு. ஆக்சுவலா உள்ள இருந்தே அவங்க 2019 தேர்தலில் முக ஸ்டாலின் அவர் பார்த்தா எதிர்கட்சியா இருந்தாரு. அப்ப பார்த்தா ஒரு பொட்டி ஒன்று தூக்கிட்டு வந்தாரு. எனக்கு இதுல மனுலாம் ஏதி போடுங்க, நான் 2021 ஆட்சி பிடிச்ச உடனே உங்களுக்கு வந்து பார்த்தா எல்லாமே நான் நிறைவேற்றிடுறேன் அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா நிறைவேற்றப்பட்டுதான். அதுல போட்ட மனுங்களே ப்ரோ. ஆமா, நீங்க வாக்குறுதிகளே அவர் வந்துட்டு தேர்தல் வாக்குறுதிகளே பாதி நிறைவேற்றல ப்ரோ. மனு ஏத்தி குடுத்துருக்கீங்களா? இல்ல ப்ரோ, மனு இருக்குமான்னு சொல்லி எப்படி இல்ல உங்க வீடு பக்கத்து வீடு இல்ல ஆக்சுவலா வந்துட்டு அது வந்துட்டு ஒரு ஏரியாலயும் மீட்டிங் மாதிரி போட்டு தொழில் இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு திட்டம் எல்லாமே பண்ணாங்க. என்னோட அக்காதுமே எழுதி போட்டோம். நேற்றுக்கு வேலை இருந்தா நானும் திரும்பி ஒரு வேலையில இருந்திருக்கலாம். நாங்க சென்னைக்கு வரணும் அவசியம் இருக்காது. மனு எழுதி போட்டோம் பிரதர், மனு எழுதி போட்டோம். ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க குடும்பத்துல பாதி பேர் வந்து ரோட்டு ஓரமா தான் இருக்காங்க, ஓகேங்களா. அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 வருஷமா அங்க 20-25 வருஷத்துக்கு மேலேயே இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து ரோடு எக்ஸ்டெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பட் இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு சொந்த நிலம் கிடையாது, ஓகேவா. அவங்க என்ன சொன்னாங்கன்னா அப்பயே வந்து பட்டாவோட சேர்த்து நான் அவங்களுக்கு வந்து இடம் தரேன்னு சொன்னாங்க. நாங்க அந்த இதுலயும் புகார் பெட்டிலையும் எழுதியும் போட்டோம். நாங்க ஸ்டாலின் சார் பண்ணாங்களா, எல்லாருமே சைன் பண்ணி போட்டாச்சு. ஸ்டில் இது வரைக்கும் யாருக்குமே இப்படி பட்டாவை எழுதி தரேன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா புறமுக்கு மண் இருக்குங்க ஐயா, இருக்கு, நிறையவே இருக்கு ஐயா. ஆமா, அது எப்படி அவங்களுக்காக அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணிக்கும் போது கிடைக்கிற அந்த இடம் மக்களுக்காக பண்ணும்போது எல்லாமே போதும் தான் தெரியல. தமிழ்நாட்டுல தான் பாத்தீங்கன்னா அதிக லெவலில் பாத்தீங்கன்னா விதைகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப 2021 வந்து பத்திரிகைகளை கேட்கும் போது நான் சொல்லவே இல்லைன்னு அந்த வீடியோ பாத்தீங்களா? பார்த்தேங்க. ஓகே, அதை பத்தி நினைக்கிறீங்க? இல்ல அவங்க இதை மட்டும் அது மாதிரி சொன்னதா பரவாயில்ல, நிறைய விஷயத்த அப்படித்தானே சொல்லிட்டு இருக்காங்க, ஓகேங்களா. அதனால இப்ப என்னன்னா இப்ப வந்து அவங்க ஏன் ஃப்ரேம்ல வராங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எலெக்ஷன் கிட்ட வந்துருச்சு. இப்ப அவங்களும் ஒரு எம்பியே தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, எம்பியே இருக்காங்க அவங்க. இது வரைக்கும் அவங்க வந்துட்டு எந்த ஃப்ரேம்லயும் வராதவங்க இப்ப எலெக்ஷன் ஃப்ரேம்க்கே வராங்க. அவங்க ஒரு எம்பியாவும் சரி, ஒரு ஆளுங்கட்சியில இருக்கிற ஒரு மெம்பராகவும் சரி, அவங்க இது வரைக்கும் எங்கேயுமே வெளியே வரல. இப்ப 5000 ரூபாய் பார்த்தனாக்கா திமுக அரசு கொடுத்துருக்காங்க. ஆனா எலெக்ஷன் வந்துருச்சு, அதை லாஸ்ட் போட்டிருக்காங்கன்னு மக்களுக்கே நல்லாவே எல்லாருக்குமே தெரியும். அதே மாரி பார்த்தோன்னா எப்பவுமே பார்த்தனாக்கா இப்போ ஒரு எம்எல்ஏ பார்த்தனாக்கா ஜெயிச்சிருவாரு. அதுக்கப்புறம் பார்த்தா 4 வருஷம் 5 வருஷம் காணாமல் போயிடுவாரு. அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்த அப்புறம் தான் அவங்களே வருவாரு. அது மக்களுக்கு நல்லாவே தெரியும். இதே போல ஒவ்வொரு விஷயம் நடக்கும்போது மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் பார்த்தோன்னா நடக்குது. ஆனா மக்கள் மீண்டும் மீண்டும் திமுக அதிமுக நிலைமையில ஓட்டு போடுறாங்க இல்லையா? ஸோ அதோட நிலைமை என்னன்னு பாக்குறீங்க? இல்ல அது திரும்ப வராது ப்ரோ, பாதி ஏஜ்டு தான் அவங்க வந்துட்டு அவங்கள மாற்ற முடியாது.
அதாவது ஏஜ் பீப்புள். அதை இப்போ அதுதான் சொன்னேன், எக்ஸாம்பிள் எங்க அப்பா சொன்னேன். எங்க அப்பா வந்துட்டு இப்போ விஜய்க்காக பேசுறாரு. நான் இப்போ சின்ன வயசுலேருந்து ஒரு ஆக்டரா இருக்கும்போது அவர் பேசுற விதமும் இப்போ அரசியலுக்கு வந்ததும் அவர் பேசுற விதமும் டிஃப்ரெண்டா இருக்கு. புரியுதுங்களா? இப்போ அவங்களோட மைண்ட் செட்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது இல்லையா? அது மாதிரி வீட்டுக்கு ஒருத்தர் மாறினா போதும் ப்ரோ. ஓகே ஜி, 2021 தேர்தல்ல சீமானும் இதை தான் சொல்லிட்டு இருந்தாரு. சோ இது மாதிரி மாறும் இல்ல வாக்குறுதி வாங்கினாரு அவரு. வாக்குறுதி 8% ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாம போனார் இல்லையா? மறுபடியும் அவரு ஜெயிக்காத போறதுக்கு ரீசன் வந்துட்டு அவர் இன்னும் ஜெயிக்கலாம். இன்கேஸ் விஜய் வராம இருந்திருந்தாலும் இல்ல அவர் இன்னும் தனிச்சே போட்டிட்டு இருந்தாலும் 8ன்றது இந்த முறை வந்துட்டு 20 மாதத்துக்கு சான்சஸ் இருந்திருக்கு. ஓகேங்களா? இன்கேஸ் ஒருவேளை ஒரு விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாலுமே கூட அவருக்கு ஓட்டு சேஞ்ச் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். ஃபுல் ஃபுல் டவுன் ஆனதுக்கு ரீசனே வந்துட்டு அவர் தாவேக்காவை எதிர்த்து பேசுறதும் அந்த கொள்கையை மறந்து வெளியே வந்தது மட்டும்தான். ஓகே, விஜய்லாம் ஒரு கூத்தாடி அவர் அரசியல் வந்து ஒண்ணு என்ன பண்ண போறாரு, என்ன தெரியும்னு கேக்குறாங்க. சோ அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புவீங்க? ப்ரோ கூத்தாடின்றதை விட அது ஒரு தொழில் தானே ப்ரோ. கூத்தாடின்றது அவங்களுக்கு ஒரு தொழில். நம்ம பார்க்கறது நம்ம பார்வையில வேற இருக்கலாம். இப்ப நான் அரசியலுக்கு போகணும்னு சொன்னாக்கா இப்ப என் வேலையை விட்டு வரேன். கால் சென்டர்ல நான் வேலை செய்யறேன். கால் சென்டர்ல இருந்து வரவன் இது வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாரும் இங்க இல்லையே. இது வந்து நம்ம நாட்டுல வந்து யாருன்னாலும் ஆளலாம் இல்லையா? அதுவும் இல்லாம இப்ப இருக்கிற பொலிட்டீஷியனும் பாத்தீங்கன்னா நீங்க சொல்றீங்க கூத்தாடி விஜய்ன்னு சொல்லிட்டுன்னு, அவங்களும் இப்ப பாத்தீங்கன்னா யூடியூப்ல இருந்து எல்லாத்துலயுமே அவங்களோட வீடியோஸ் தானே வந்துட்டு இருக்கு ஓட்டு கேட்டு. இப்ப அவங்க நடிக்கலீங்களா? இப்ப ரீசெண்டா நடந்த தாவேக்காவோட அந்த மகளிர் தினத்துக்கு பாத்தீங்கன்னா திமுக அது மாதிரி அந்த போராட்டத்துல வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு இந்த கூத்தாடுறவங்க அதில் ஆடிட்டு இருந்தாங்க. இவங்க வந்துட்டு இந்த சிலம்பு ஆடுற பொண்ணுங்களையும் பரதநாட்டியம் ஆடுறவங்களையும் இல்லை இந்த நம்ம சமுதாயத்துல ஒரு மேம்பட்ட தரத்துக்கு வந்தவங்களை பத்தி தான் அவங்க பேசினாங்க. இதுல தெரியுது இல்லையா? கூத்தாடி மைண்ட் செட் வேற, அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு மைண்ட் செட் வேற. ஓகேங்களா? அதே வந்துட்டு இவங்க அரசியல் இருந்து இப்ப கூத்தாடிக்கு மாறதுக்கு மாறின்னு இருக்காங்க. ஓகே, திமுக வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன கொண்டு வந்தாங்க, என்னென்ன கூத்தாங்க பாத்தீங்கன்னாக்கா தாவேக்கா பாத்தீங்கன்னாக்கா ஸோ கரகாட்டம் ஆடுறது, ஸோ அது மாதிரிலாம் கொண்டு வந்தாங்க. திமுக என்னன்னா கூட்டம் நடத்தும் போது என்னென்ன செஞ்சாங்க அது சொல்லுங்க. அதான் ப்ரோ, இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டர்ஸ் வந்துட்டு இப்போ ஒரு முன்ன இருந்த ஸ்டார்டிங்ல அவங்க இருந்த மேடையில வந்துட்டு யார் யார் இருந்திருப்பாங்கன்னு தெரியும். இப்போ ரீசெண்ட் டேஸ்ல எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் யார் யார் வருவாங்கன்றது தெரியும். இப்போ கமலஹாசன் சார் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அவர் வந்து மக்கள் நீதி மையத்தோட தலைவராக இருக்கிறனால அவர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ஓகே, ரஜினிகாந்த் சார் ஏன் வரணும், இளையராஜா சார் ஏன் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வரணும்ன்றது தெரியல. புரியுதுங்களா? அது வேணாம் ப்ரோ, தவிர்க்க வேண்டிய ஒரு கேள்வி அது. தவிர்க்க வேண்டிய ஒரு கேள்வி அது. ஓகே சார், ஓகே சார், நன்றி சார். ஓகே, தேங்க்யூ.